இயேசுவின் நாமம் என்பது ஒரு திறவுகோல், ஒரு கீ, சாவி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ உதாரணமாக ஒரு அம்மா பையன் 2 பேரும் ஸ்கூட்டரில் வந்து அவங்க வீட்டில் பார்க்கிங்கில் நிறுத்துகிறாங்க. அம்மா பையன் கையில் சாவியை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போய் வீட்டை தரேன்னு சொல்லிடுறாங்க. வீடு 2வது மாடி, பையன் கையில் ஃபோன் வச்சுருக்கிறான். மேலே 2வது மாடிக்கு முன்னாடி போய் ஏறி போகிறான். அம்மா வந்து கீழே எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மேலே வர்றாங்க. ஸோ கீழே அவங்க வர்றதுக்குள்ளார இவன் மேலே போயிட்டான். மேலே போன உடனே கையில் என்ன இருக்குது? இப்போ அவன் சாவியை போட்டு கதவை திறக்கிறது அப்படின்றது, அந்த சாவியினாலே கதவை திறக்கிறான், என் நாமத்தினாலே. எதை கேட்குறீங்களோ பிதாவிடத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமன்றது சாவி. இப்போ சாவியை கையில் வச்சுட்டு அவன் ஃபோனை எடுக்கிறான்னு வச்சுப்போமே. ஃபோனை எடுத்து அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா கீழே இருக்கிறாங்க, அம்மா மேலே வந்துட்டேன், கதவு திறக்கலாமா, கதவு திறக்கலாமா, இப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, கதவு திறக்கிட்டா வேணாம்மா. ஓகே, இப்போ அம்மா வந்து சரிப்பா திற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு தான் நான் சாவியை கொடுத்தேன், கதவை திறக்கிறதுக்காக தான் நான் சாவியை கொடுத்தேன், ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? அப்போ இந்த மூலமாக, என் நாமத்தின் மூலமாக என்ற காரியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே இயேசுவே மீண்டும் உம்மிடத்தில் வருகிறேன், நீர் எனக்காக பிதாவின் இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போய் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுங்க. அப்படி கிடையாது. இயேசுவின் நாமத்தை நமக்கு ஒரு அதிகாரத்தின் நாமமாக கொடுத்திருக்கிறார். நாமே ஜெபிக்கலாம். பிதாவின் இடத்தில் நேரடியாக இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிக்கலாம்.